ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்கள் இந்தியன் பேங்க்கில் உங்கள் ஆதார் கார்டை வச்சு பணம் எடுக்க முடியலையா? அதுக்கு மெயின் காரணமே இதுதான். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை உங்கள் பேங்க் புக்கோட லிங்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் பேங்க் விசிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆன்லைனில் கூட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆன்லைனில் எப்படி லிங்க் பண்ணுறது பேங்க்கு போகாமலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுடைய வெப்சைட்டை எதாச்சும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் இந்தியன் பேங்க்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாவே கீழே இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்படி தான் வரும். இந்த இடத்துல நீங்கள் அங்கே யூஸ்வல் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல டச் பண்ணிக்கோங்க. அங்கே டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்படி தான் வரும். இந்த இடத்துல ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல டச் பண்ணுங்கள். அந்த இடத்துல டச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்படி தான் வரும். இந்த இடத்துல நீங்கள் நல்லா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆதார் சீடிங் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அங்கே டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்படி தான் வரும். இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் கீழே கொடுத்துருக்குற அந்த கேப்சா, அந்த அக்ரி பட்டன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணணும். எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்தது இந்த இடத்துல உங்களுடைய இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்குங்க. கீழே கொடுத்துருக்கிற கேப்சாவை அப்படியே பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸில் ஐ அக்ரின்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துல ஒரு டிக் பண்ணிக்கோங்க. கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி காஸ் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த பாக்ஸை ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு அடுத்த இதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே அடுத்தது இது உங்களுக்கு ஓகே சொல்லி கேட்கும். ஓகே கொடுத்த உடனே உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி கீழே வெரிஃபை ஆதார் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை டச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாச்சும் ஒரு பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கும். உங்கள் பேங்க் புக்கில் இல்லை ஆதார் கார்டில் எப்படி நம்ம பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேர் இந்த இடத்துல காட்டும். ஆதார் டீட்டெயில்ஸில் மேலே ஃபஸ்ட்டில் கீழே ஆதார் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஏதாச்சும் வேறு பேங்க்கில் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நான் ஏற்கனவே ஒரு பேங்க்கில் கொடுத்துருக்குறேன், அதனால் எஸ் கொடுத்துக்கிறேன். எந்த பேங்க்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கீழே நம்ம டைப் பண்ணணும். நீங்கள் அந்த பேங்க்கை நீங்கள் வேறு எந்த பேங்க்கில் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வேறு ஒரு பேங்க்கில் நான் கொடுத்துருக்குறேன். அந்த பேங்க்கை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் கொடுத்த பேங்க் எனக்கு இந்த லிஸ்ட்டில் இல்லை, அதனால் நான் நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்துட்டு கீழே சீட் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தவொடனே அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு இப்படி தான் வரும். இந்த இடத்துல 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆதார் சீடிங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வரும்னா, கன்ஃபார்ம் உங்களுக்கு ஆதார் சீடிங் ஆகிடுச்சுன்னா அது எப்படி வரும்னா உங்களுக்கு நார்மல் மெசேஜில் இப்படி தான் மெசேஜ் வந்திருக்கும். யுவர் ஆதார் சீடிங் ரெக்வெஸ்ட், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் போட்டு பீன் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நார்மல் மெசேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். உங்களுடைய ஆதார் கார்டு சீடிங் ஆகிடுச்சுன்னா. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள்.